நீண்ட நாளுக்கு அப்புறம் எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வெறும் 10ஆம் வகுப்பு நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வயதிலிருந்து 23 வயது வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 21,700லேருந்து ரூ. 69,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 11 4/11/2025 அதாவது அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து புதுசாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் கரண்ட் ஓப்பனிங் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானதாக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 391 கால் பணியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிடிக்காக குரூப் சி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்னிவேரி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, டெம்பரவரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இதில் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆயிரும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு எப்போ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி அதாவது நேற்று தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சு. நேற்று இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு 4ஆம் தேதி ஈவினிங் 11:59 PM வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் 391 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஆர்ச்சரி கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேலுக்கான வேக்கன்சி வந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கு வந்து 4 வேக்கன்சியும். அண்ட் அத்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் 36 வேக்கன்சி மேல் கேண்டிடேட்டுக்கும், 34 வேக்கன்சி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும். அண்ட் பேஸ்கெட் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கும் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 12 வேக்கன்ஸும். அண்ட் பேட்மிண்டனுக்கு அதே மாதிரி தான் 2 வேக்கன்சி வந்து மேல் கேண்டிடேட்டுக்கும், 3 வேக்கன்சி வந்து ஃபீமேலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேக்கன்சி வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு, 7 வேக்கன்சி வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும். அண்ட் சைக்கிளிங்க்கு வந்து 4 வேக்கன்சி வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு அண்ட் 4 வேக்கன்சி வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும். அண்ட் டிவிங்க்கும் அதே மாதிரி தான். அண்ட் ஃபேக்டிங் அண்ட் ஃபுட்பால் அண்டு ஜிம்னாஸ்டிக் அண்டு ஹேண்ட்பால் அண்ட் ஹாக்கி, கபடி, ஜூடோ அண்டு கராட்டே அண்டு ஸ்போர்ட்ஸ் அண்டு ஸ்விம்மிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் டேபிள் டென்னிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வாலிபால் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாலோ அண்டு வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே 197 காலி பணியிடங்களும் அண்ட் ஃபீமேலுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 194 காலி பணியிடங்களும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த வேக்கன்சி வந்து மாறுபடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து எது இந்த ஜாபுக்கு வந்து சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 21,700 ரூபாயிலிருந்து
₹69,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்ஸ், அதாவது அதர் அலவன்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டிஏ, ஹெச்ஆர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 12th கூட தேவையில்லை. நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜிடிக்காக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 23 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வெறும் 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒன்லி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது. நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் 18 வயதுலேருந்து 23 வயது மட்டுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 1 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் உங்களுக்கான 18 வயதுலேருந்து 23 வயது வரைக்கும் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசி நான் கிரைமி லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது அப்பர் ஏஜ் லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேண்டிடேட்டுக்கான சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் லெவலில் அப்படின்றது வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் வந்து இருக்கணும், அதாவது ஸ்டேட் லெவலில் இருக்கணுமா, நேஷ்னல் லெவலில் இருக்கணுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக வந்து ஒரு 9 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 9 ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஒலிம்பிக் லெவலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கோல்டு மெடல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கும், அண்ட் சில்வர் மெடல் வச்சுருந்தீங்கன்னா 96 மார்க்கும், அண்டு பொர்சன் மெடல் வச்சுருந்தீங்கன்னா 92 மார்க்கும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா 80 மார்க்கும் வந்து இருக்கும். அண்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு மெடலுக்கான மார்க் வந்து 90 மார்க்கும், சில்வருக்கு வந்து 86 மார்க்கும், அண்டு பொர்சனுக்கு வந்து 82 மார்க்கும், அண்டு பார்ட்டிசிபேட் வந்து 70 மார்க் வந்து இருக்கும். ஆசிய கப்லேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க்கு, சில்வருக்கு வந்து 76 மார்க்கு, அண்டு பொர்சனுக்கு வந்து 72 மார்க்கு, பார்ட்டிசிபேட்டுக்கு வந்து 60 மார்க் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூத் ஒலிம்பிக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் கோல்டு மார்க்காக இருக்கும். அண்ட் 56 சில்வருக்கும், அண்டு பொர்சனுக்கு வந்து 52, 40 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டு. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலுக்கு மேலே இருக்கேன், நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற சில பேர் வந்து கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேமோ, சீனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்போ அல்லது நேஷனல் ஓப்பன் சாம்பியன்ஷிப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் அப்படி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிவிஜுவல் மெடலில் ஏதாவது வச்சுருந்தீங்க, இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் இண்டிவிஜுவல் மெடலில் வச்சுருந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு மெடலில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்கிற அந்த செகண்ட் மெடலுக்கு, அதாவது சில்வர் மெடலுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே போதும், உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட்டு தான் மெயினாக வந்து இருக்கும். அதில் மேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டரும், அண்ட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது ஹைட்டு அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைட் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் ஷெட்யூல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே உங்களுக்கு மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் வந்து இருக்கும். அதில் ஹை பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஹை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற www.bsf.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிட போதும். அதில் வந்து அப்ளை லிங்க் வந்து இருக்கும். அதை நான் உங்களுக்கு கடைசியில் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதில் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 16ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
யூஆர் அண்டர்ஸ்வேர் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரி அண்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 159 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். அண்ட் ஃபீஸ் இல்லாத இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபீஸ் வந்து இருக்காது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 12 மார்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் என்ட்ரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்டீஸு இவ்வளோ தான். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான லிங்க் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் இதோடைய வெப்சைட். சரிங்களா? இதோட லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாராட்டு செக்யூரிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு இருக்கும். அதை அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்டேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களுடைய அட்ரஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் ப்ரிவியூஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் தான் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்து கால் பண்ணக்கூடாது அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு என்னவோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கினா போதும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் தேங்க்யூ.